இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இன்னைக்கு உங்களுக்கு நீயோட உங்க கஷ்டம் தீர்ந்ததா நினைச்சுக்கோங்க. அன்னைக்கு நீ அண்ணன் என்ன கேட்ட? போறப்ப என்ன கேட்ட? குடிசை வீடா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க ரோட்ல படுத்தா பேக் எல்லாம் காணப்படுது, ஒரு வீடு இருந்தா பரவாயில்ல. வீடு இருந்தா பரவாயில்லன்னு சொன்னல. உன் மெச்சூரிட்டிக்காகவும் உன்னோட நல்ல மனசுக்காகவும் வீடு ஒண்ணு பார்த்தாச்சு. வீடு ரெடியா இருக்கு. ஹவுஸ் ஓனர்ட்ட எல்லாத்தையும் பேசியாச்சு. வாழ்க்கையை மாத்த நினைச்சேன். என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஸ்டேஜுக்கு நீ வரணும், சரியா? அட்வொகேட்டா நீ ஆகணும். உங்க அப்பாவோட ஆசை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் அண்ணன் உனக்கு இவ்வளவு செய்யறேன். போய் கதை ஓபன் பண்ண. ஓகேவா? ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வீடு கேட்டா நீ நல்லா படிக்கணும், நல்லா ஜாலியா அந்த மாதிரி ஃப்ரீயா படிக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாமே உள்ள உங்களுக்கு தேவையான எல்லாமே உள்ளே பாத்ரூம்ல இருந்து எல்லாமே இருக்கு, சரியா? எல்லாமே அடிக்காச்சு. அந்த என்ன இப்போதைக்கு என்ன தேவையோ தேவையான எல்லாமே இருக்கு, உள்ளே எல்லாமே இருக்கு. ஓகேவா? அழக்கூடாது. இங்க பாருங்க, ரொம்ப அழக்கூடாது. ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவருங்க. ரொம்ப கேட்டதுன்னு அவர் வீட்டு வாழ்த்து என்ன எழுதிருக்காரு பாருங்க. மௌனமே சிறந்த நாணம், ஒரு சிறந்த தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம். இங்க பாருங்க, மீண்டும் கிடைக்காத சிம்மாசனம். ரொம்ப ஹவுஸ் ஓனர் ரொம்ப சிலம்பாட்டுக்காரு அவரு. ரொம்ப அருமையானவரு. வீட்டுல படுத்துறியா? நல்லா படிச்சு என்ன ஆவ? அவ்வளவுதான். அதே மாதிரி நீ உங்களுக்கு சந்தோஷம் தானே? உனக்காக மட்டும்தான் அந்த உதவி, சரியா? ஒரு பையன் ரோட்ல படுக்க கூடாது, தாய் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிற உன்னோட ஒவ்வொரு வலி வேதனைக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஒரு சின்ன வயசு தான் உன்னை பார்த்தா, ஆனா உன் மனசுல நீ என்ன நினைக்கிறங்கிறது என்னால் உணர முடியுது. நிம்மதியா நீ பாட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா நீ பாட்டுக்கு படிச்சு இங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அப்பா வேலைக்கு போய் எல்லாம் பார்த்துக்குவாரு. வாடகை நீங்க கரெக்டா கொடுத்துடணும். ஏன் கையெல்லாம் கட்டுவானா? உங்க அப்பா வாடகை கொடுக்க வைக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? என் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். இப்ப வாடகை கொடுக்கலாமா? நீ பாத்துக்கிறியா? அண்ணன் இருக்கேன், நானும் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்களும் நல்லபடியா எல்லா இப்ப என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்குவோம். நிம்மதியா இனிமே நீங்க ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு நிம்மதியா இருக்கும், சரியா? இனிமே உங்க வாழ்க்கை வெளிச்சம் மட்டும்தான், சரி? சிவன் எல்லாத்துக்கும் அங்கிட்டு முருகனுக்கும் காட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணாவது. இனிமேலுக்கு வேல்முருகனுக்கு எந்த நோயும் வராது. புது வீட்டுக்கு வந்திருக்க, உன் கையால் அப்பாக்கு எடுத்து கொடு. நான் பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துக்க. புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பால் எடுத்துக்கோங்க. நீங்க முதல்ல நீங்க குடிங்க. அவங்க சந்தோஷம் தானே? நல்லா படிச்சு அட்வொகேட் ஆயிரு. நீ கேட்ட எல்லாமே ஸ்கூல்ல சேர்த்து விட்டாச்சு. உங்க வீடு கேட்ட வீடு பார்த்து கொடுத்தாச்சு. உங்க அப்பாவுக்கு வேலை கேட்ட வேலை வாங்கி கொடுத்தாச்சு. எல்லாமே செஞ்சாச்சு. இனிமே வாழ்க்கையில முன்னுக்கு வரது மட்டும்தான் உங்க 2 பேரோட எய்மா இருக்கணும். யாரு பொறாமப்படுற மாதிரி? எங்க அம்மா, இவங்களோட மாமா எல்லாருமே.